சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக உள்ள வாக்கு திருட்டு தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்போது வரை என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு திருத்தம் மேற்கொள்வதற்கு கண்டனம் உட்பட 3 தீர்மானங்கள் திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பா என்னென்ன தீர்மானம் அப்படின்னா, தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான் என்ற சூழல்ல அந்த வாக்காளர் பட்டியலை துல்லியமாகவும் தவறுகள் இல்லாமலும் தயாரிப்பதுதான் சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலுக்கு வழிவகுக்கும். ஆனால் அந்த வாக்காளர் பட்டியலேயே குளறுபடி நடக்கிறது அப்படின்னு திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பீகாரை சேர்ந்த வாக்காளர் பட்டியல்ல 65 லட்சம் வாக்காளர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு காரணங்களை சொல்லி தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் நீக்கி இருப்பதற்கு மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக பேரணியில் ஈடுபட்ட ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கும் இந்த கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல்ல ஒரு நியாயமான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி 2வது தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3வது தீர்மானமாக ஊரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர்ல திமுக உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஊரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை வெற்றி வாகை சூடியிருக்கிறது. இதற்காக உழைத்த திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாகத்தான் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.